கை செவந்து போயிரும்ல, அப்படி கை செவந்த பொருள் கொடுத்தாருன்னு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. கொடுத்து சிவந்த கையினாலெல்லாம் கொடுக்கறது கிடையாது, எடுத்து செக் போட்டு கொடுத்தா நம்ம வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் அது கையினால் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தர்மம் செய்கிறத பற்றியும் தாராளத்தன்மையும் சொல்வதற்கு இந்த கைகளை கட்டி கொள்வது அல்ல கைகளை விரித்து கொள்வதுங்கிறத உதாரணமாக காட்டுறான். அந்த கைகளை கட்டி கொள்றதுங்கிற கட்டி கொள்கிற அர்த்தம் கிடையாது. கைகளை கட்டாமல் சும்மா தான் உட்காந்துருப்பான். சும்மா உட்காந்துட்டு என்ன செய்வான், கொடுக்க வேண்டிய ஒரு சொன்னால கொடுத்துருவாங்கல்ல, ஒரு 1000 ரூபா கொடுன்னு சொன்னாலே போதுமே, கையினால் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கையை கொண்டே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மனசு தான் கொடுக்கணுங்கிற மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் கையை விரிச்சிருக்கான்னு அர்த்தம். கொடுக்கவே கூடாதுன்னு மனசில் முடிவு எடுத்தான்னு சொன்னால் கையை மூடிக்கிட்டான்னு அர்த்தம். அப்போ கையை திறந்தான் கையை மூடினாங்கிறது நேரடி அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒலா ரசூல்லாவுக்கு அல்லா சொல்கிறான், ஒலா தஜால் எதக்க மகுலூலத்தன் இலா உணுக்குக்க, நபியை நீங்கள் உங்களுடைய கையை உங்களுடைய கழுத்தின் பக்கம் வைத்து கட்டி வைத்து கொள்ளாதீர்கள். கழுத்தோடு சேர்த்து கையை கட்டிங்கன்னு வைங்க, கொடுக்க நினச்சான்னு கொடுக்க வராது. கழுத்தையும் கையையும் சேர்த்து கட்டிவிட்டான்னு வைங்க, இப்படி இறுக்கி கட்டிவிட்டாங்கன்னு வைங்க, அப்போ அந்த கையை எடுத்து எதாவது கொடுக்க வருமா? வராது. அப்போ உன்னுடைய கையை கழுத்தோடு சேர்த்து கட்டி வச்சுக்கிறாதேங்கிறான். கையை கொண்டே கழுத்தோடு கட்டுறது நேரடி அர்த்தமா? அப்போ ரசூல்லா கையை கொண்டே கழுத்தில் கொண்டே கட்டி வச்சுருந்தாங்களா, அதை வச்சு தடுத்தானான்னு? அப்படி கிடையாது. அது கையை கட்டுறது கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத, கையை அப்படிங்கிற அர்த்தம் தான் சொல்கிறான். உலா தஜால் எதக்க மகுலூலத்தன் இலா உணுக்குக்க, உன்னுடைய கையை உன்னுடைய கழுத்தின் பக்கம் போய் சேர்த்து கட்டியும் வைத்திராத. உலா தபுசுத்ஹா குள்ளல் பஸ்தி, ஒரே அடியாக விரிச்சு விட்டுறாத. ஒரே அடியை விரிச்சு எல்லாம் அள்ளிட்டு போ அப்படின்னா நீ தெருவில் நிற்ப. அதே நேரத்தில் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னால் 10 காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் கஷ்டமாக போயிடும். ரெண்டையும் செய்யாது, அதில் ரெண்டுக்கு பேலன்ஸாக இருக்க சொல்கிறான். இப்போ தக்குவத மழுமன் மகசூரா, எல்லாத்தையும் தூக்கி குடிச்சோன்னா நீ இழிந்தவனாக உட்காந்துருவாய், நீ நஷ்டவாளி ஆகிவிடுவாய். அதனால் தான தர்மங்கள் செய்கிறத பேசக்கூடிய இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உன்னுடைய கழுத்தின் பக்கம் கையை கட்டிக்கிறான்னு சொன்னால் சல்லி காசு கொடுக்கறது இல்லை. அதுக்கு சொல்கிற வார்த்தை என்னது? கையை கொண்டே கழுத்தோடு சேர்த்து கட்டிக்கிறது. இப்படி கழுத்தோடு சேர்த்து கட்டிட்டோம்னு சொன்னால் எந்த கொடுக்க நினச்சாலும் கை வராத, கையை தான் கட்டி வச்ச, கழுத்தோடு சேர்த்து கட்டியாச்ச. அந்த மாதிரி இருக்கவனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு 10 பைசா கூட உதவ மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துக்குள்ள ஒரு சொல்லு. அந்த ஒரு நிலையில் நீ இருந்துடாத. ரசூல்லா கடை என்ன செய்கிறான், நீ அந்த மாதிரி உன்னுடைய கழுத்தில் கொண்டே கையை கட்டிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஒலா தபுசுத்துஹா, அந்த கையை விரிச்சியும் விடாத. குள்ளல் பஸ்தி, ஒரே அடியாக ஒரே விரித்தலாக விரித்து விட்டுறாத கையை. இந்த அள்ளிக்கிட்டு போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமில்லாமல் ஆகுறது. கேட்குறதுலாம் கொடுத்துட்டே இருக்கிற கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நடக்காத. ரெண்டுக்கு நடுவில் இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த 17வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அல்லாவையும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆச்சரியமான எல்லாவை ஏற்றுக்குருவாங்க அவங்க. அல்லாவை ஏற்றுக்கிட்டால் கூட இஸ்லாம் மார்க்கத்தில் தவிர மற்ற எந்த சமுதாயத்திலையும் சரி கடவுளை கிண்டல் பண்ணுவானுவோம். கடவுள் இருக்குன்னு நம்பிக்கையோடையும் செஞ்சுக்கிடுவாங்க. கடவுளை என்ன செய்வாங்க, கடவுளுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க, கடவுளை கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்பாங்க, கண் அவிஞ்சு போச்சான்னு கேட்பாங்க. அப்படிலாம் யார் கடவுள்கிட்ட இவர் நினச்சதை செய்யலைன்னா அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூதர்கள் அல்லாவை நம்பக்கூடியவனா இருந்தால் கூட அல்லாவையும் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய ரிஸ்க்கு கொடுக்கலன்னு வைங்க, அல்லாஹ் கையை கட்டி வச்சுக்கிட்டான் அப்படிம்பாங்க. அல்லாஹ் அவன் கையை கட்டி வச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காலத்தில் யூதர்கள் சொல்கிறார்கள், எதுல்லாஹி மகளூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, நமக்கு நிறைய தரமாட்டேங்கிறான். அவங்க எவ்வளோ நினைக்கிறாங்க அவ்வளோ கிடைக்கலாம், ஒரு நினச்ச அளவுக்கு செல்வம் கிடைக்கலையாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எதுல்லாஹி மகளூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டு கிடக்குறது. அல்லாஹ்வுடைய கையை யாரை கட்டி வச்சு விட்டாங்க. கையை கட்டி வச்சுட்டு எப்படி கொடுக்க முடியும்? 2 கையும் சேர்த்து கட்டிட்டாங்கன்னு வைங்க, அவன் எப்படி தர்மம் செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் யாரை கட்டி வச்சு விட்டாங்க, அதனால தான் நம்ம எவ்வளோ கேட்குறோம் நமக்கு தரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அல்லாஹை பற்றி பேசுனாங்கன்னா இது தௌஹீதா? இது இறை நம்பிக்கை உள்ளவங்களா? இறைவனே கிண்டல் பண்ணுறாங்க. வேறு மார்க்கங்கள் உள்ள மாதிரி யூதர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. உள்ளத்து ஐதீகம், அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், உள்ளத்து ஐதீகம், அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளினும் பிமா காலு, அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காக சபிக்கப்படுவார்கள். அல்லாஹை பற்றி என்னை பற்றி இப்படி சொன்ன காரணத்தினால அவர்கள் சாபத்திற்கு உள்ளாவார்கள்னு சொல்லிட்டு, பல் எதாகும் அபுசுத்தானே, அல்லாஹ்வுடைய கைகள் விரிக்கப்பட்டு தான் இருக்கிறது, கட்டப்பட்டுலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கை திறந்து தான் இருக்கே தவிர கட்டப்பட்டு கிடையாது. அதே நேரத்தில் அப்பயே எனக்கு தரமாட்டேங்கிறான்னு கேட்டால், யுன்ஃபிகு கை வயசா, அவன் நாடியவர் கொடுப்பான். உன்னை நாடல் அவ்வளோதான், கொடுத்தவனுக்கு பாரு. உனக்கு தந்து எல்லாரையும் பிச்சைக்காரனை விட்டு அந்த வார்த்தையை சொல்லணும். எல்லாரையும் பிச்சைக்காரனை விட்டு அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். உனக்கு தரல, பக்கத்து வீட்டுக்காரனை கொடுத்துருக்கான், அப்போ கை கட்டப்படலை. இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கான், உலகத்தில் நிறைய கோடீஸ்வரன் பணக்காரன் இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கையை கட்டி இருந்தால் என்ன 3 பேரும் கொடுத்தான்,
கொடுக்கறதுக்கு நான் ஒரு பாலிசி வச்சுருக்கிறேன், நினச்சாலும் கொடுப்பேன், அவ்வளோதான். நான் கொடுக்குவேன், கேட்குறவனுக்கெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் யாரை நாடுகிறேனோ அவனுக்கு கொடுப்பேன், அதனால தான் உனக்கு தராமல் இருக்கிறேங்கிறது அல்ல. அந்த பதிலையும் சொல்லிடுறான். அவனுக்கு ஏன் கிடைக்காம இருக்குங்கிறதுக்குல அதுக்குரிய ஆன்சரையும் சொல்லி போடுறான். அதே நேரத்தில் என் கை கட்டப்பட்டு இல்லைங்கிறான். அப்போ பல் ஏதாவது மப்சூத்து தானே, அல்லாஹ்வுடைய 2 கைகளுமே விரிக்கப்பட்டு தான் இருக்கிறது. யுன்ஃபிகு கைஃப யஷா, அல்லாஹ் நாடியபடி செலவு செய்வான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த கை கட்டப்படுதல் என்கிறது அல்ல கையை விரித்தல் என்பதும் நேரடி அர்த்தத்தில் இல்லை, ஆனால் நேரடி அர்த்தத்திலும் இருக்கிறது. பல இடங்களில் கையை விரிக்கிறது, கையை மூடுறதுன்னு வரும்போது நேரடி அர்த்தமும் இருக்கும். இந்த இடங்களில் ரிசுக்கு சம்பந்தமாக சொல்லக்கூடிய இடங்களில், தான தர்மம் சம்பந்தமாக பேசக்கூடிய இடங்களில் கைகளை விரித்தான், கைகளை சுருக்கினான் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுத்தான், கொஞ்சமாக கொடுத்தான், கொடுக்க மறுத்துட்டான் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அரபில் சாதாரண பயன்படுத்துவாங்க. நம்ம மொழியிலையும் கூட அந்த கை சுருங்கின கையின்னா சொல்லுவாங்க. நல்லா கொடுக்க தாராள கையவர், தாராளமான கையின்னு சொல்லுவாங்க. என்ன தாராளமாக கையில் என்ன தாராளம் இருக்குது? நம்ம கை மாதிரி தான் அவன் கையும் இருக்குது. கை தாராளம்னா என்ன அர்த்தம்? நிறைய கொடுப்பாங்கிறதுக்காக வேண்டி தாராளமான கை, அவர் பெரிய கையும்பாங்க. பெரிய கைன்னு என்ன கை பெருசாக இருக்குமா? இல்லை, நிறைய தரக்கூடிய ஆள் பெரிய கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெரிய கை, அந்த சின்ன கைன்னு சொல்வதெல்லாம் அந்த நேரடி அர்த்தம் இல்லாமல் நம்ம பாஷையிலையும் பயன்படுத்தி தான் இருக்கிறோம். அரபிலையும் இது பயன்படுத்தினாங்க. அந்த இலக்கியத்தை எல்லாம் பயன்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா அதையும் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நம்ம உள்ளத்தில் ஒரு கடின சித்தம் உள்ளவனாக சில பேர் இருப்பாங்க. இறக்கமே வராது, எதுக்கும் கவலைப்படுவாங்க, அடித்து சாவர மாதிரி கிடப்பேன் பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இறக்கம் வராது. இப்போ சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுன்னு சொல்லுவான், அவனுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அப்படி சும்மா கேசாமல் கேட்டுட்டு இருப்பான். அப்போ இந்த நெஞ்சம் இறுகி போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கல் நெஞ்சக்காரர்கள்னு சொல்கிறோம்ல, கல் நெஞ்சின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நேரடி அர்த்தத்திலே சொல்கிறோம். அறுத்து பார்த்தா கல் நெஞ்சாக இருக்கும். ஒருத்தர் நெஞ்சு கல் நெஞ்சுங்கிறோம், ஓ கல் தான் நெஞ்சு செஞ்சு வச்சுருக்குதோ அப்படின்னு சொல்லி அறுத்து பார்த்தா உள்ள கல்லாவாக இருக்கும். நம்ம நெஞ்சு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் அவனுடைய நெஞ்சம் சதையால் ஆனது தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் நெஞ்சம் அந்த சதை துண்டால் ஆன ஒன்றாக இருந்தால் கூட அதில் அந்த இறக்கத்தன்மை இல்லாட்டி என்ன செய்வோம்? அதை கல் நெஞ்சிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். அந்த கல்லுங்கிற அர்த்தம் கிடையாது. இதே மாதிரி என்ன செய்கிறான்? அல்லாஹ் உள்ளங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டனங்கிறான். உள்ளங்கள் இறுகி விட்டனன்னு சொன்னால் அவன் உள்ளத்தை டெஸ்ட் பண்ணால் இறுகி போயிருக்குமா? எல்லா உள்ள மாதிரி அவனுடைய உள்ளம் இருக்கும். உள்ளம் இருக்குதல் என்ற தன்மை என்னன்னு கேட்டால் அவனுக்கு இந்த இறக்கம் தாராளத்தன்மையெல்லாம் இல்லாமல் போயிடும். சில மனசு விரிஞ்ச மனசாக இருக்கும்னு சொல்கிறோம். விரிஞ்ச மனசுனா அவன் பெருசாக இருக்கும் இல்லை, அவன் கொஞ்சம் காசு பணத்தெல்லாம் பெருசாக நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பான், துன்பத்துக்கு உதவி செய்வான். அப்படி தாராளத்தன்மை இருக்கிறவர்களையெல்லாம் மனம் விரிந்தவர்கள் என்ற வார்த்தையினாலையும், அது கொடுக்காதவர்களை மனம் இறுகி போனவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தலாம். இப்படி சும்மா கசத்து குலோபுக்கும், பிறகு உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன. முதல்ல ஒழுங்காக தான் இருந்தீங்க மூசா நபி இருக்கும்போது. இது யூதர்களை பார்த்து சொல்லக்கூடிய வாசகம். மூசா நபியோட உம்மத்தாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க, இப்போ என்னவாச்சு உங்களுடைய உள்ளங்கள்லாம் இறுகி விட்டது. எந்த மாதிரி விட்டுனா பொய்ய கல் ஹிஜாரா, கல் மாதிரி இறுகிருச்சிங்கிறான். கல் மாதிரி கல்லுன்ற உதாரணத்தை போடுறான். கல்லை போல இறுகி விட்டது, பாறையை போல இறுகி விட்டதுங்கிறான். அப்படி யாருக்காவது உள்ள இருக்குமா? பாறை மாதிரி இருக்குன்னா அவன் வாழ முடியுமா? பாறை மாதிரி இருக்குன்னா அந்த இதையை பம்ப் பண்ணுமா? முதல்ல அது இயக்கம் இருக்குமா? ஏதாவது ஆளை செத்து போயிடுவானே. அப்போ உள்ளம் இருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் உள்ளத்தில் அந்த கனிவு இல்லை, உள்ளத்தில் ஒரு இரக்கம் இல்லை, ஒரு கருணை தன்மை இல்லை. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு இறுகி போன உள்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பாஷையில் அது இருக்கிறது. உலகத்தில் பல பாஷைகளில் இருக்குது, அரபுலையும் இருந்தது. அதுதான் சும்மா கசத்து குழுவுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன அப்படின்னு சொல்லி காட்டுறான் 2:74. அதே மாதிரி 6:43 சொல்லி காட்டினா இவர்களுக்கு நம்முடைய வேதனைகள் வரும் பொழுது கொஞ்சம் பணிய மாட்டார்களா? பணிய மாட்டேங்கிறாங்க. நான் சோதனையெல்லாம் கொடுத்து பார்க்குறேன், ஒரு வறுமையை கொடுத்து பார்த்தா திருந்து வாங்கலான்னு பார்த்தா அப்போ திருந்து மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, உலாக்கின் கசத்து குலூபுகும் என்றால் அவங்களுடைய உள்ளம் இறுகி போயிடுச்சு. எந்த ஒன்றை பார்த்தாலும் அதை விளங்க மாட்டானோ. உள்ளம் இறுகி போன உள்ளத்தில் எதுவும் போய் சேராது. உள் வாங்கக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் வாங்கிக்கிறோம். உள்ளம் இறுகி விட்டதுங்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை அவங்களுக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 57:16 என்ன செய்கிறான்னு கேட்டால், உலாயக்கூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுல், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவங்கள போல் நீங்கள் ஆகிவிடக்கூடாது. இப்போ தாழ் அலைஹிமுல் அமது, அவனு நீண்ட காலம் ஆகிவிட்ட காரணத்தினால இப்போ கசத்து குலூபுகும், அவங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. இறைவனுடைய வேதங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மனசில் அது பதிஞ்சிருக்கும், நாளாயிடுச்சுன்னா இறுகி போயிடும். இப்போ ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் இருந்த மாதிரி ரசூல்லா மூத்த பிறகு இருந்தாங்களா? இருக்கலை. நம்ம கூட அந்த ஏகத்துவத்தை ஆரம்பத்தில் கேட்கும்போது எவ்வளோ உன்னிப்பாக கவனமாக கேட்டோம். கொஞ்ச நாள் சென்னவுன்னா இறுகி போச்சா இல்லையா?
கேட்குறது கூட நாட்டங்கள் குறைஞ்சிட்டு வந்துருச்சா இல்லையா? அது இருக்கிறோம். நாள் சென்றுச்சுன்னா என்ன ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது தான் ஆர்வமாக இருப்பாங்க. கொஞ்சம் காலம் கழிந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய உன்னை இறுகி விட்டதுன்னு வரும்ல, அது அல்ல சொல்லி காட்டுறான். இப்போ தாள் அழகிமுல் அமது, அவங்க நீண்ட காலம் கடந்து விட்ட காரணத்தினால இப்போ கசத்து குலூபுகும், அவங்களுடைய உள்ளங்கள் வந்து இறுகி விட்டன அப்படிங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உள்ளம் இருக்கிறதுக்கு அர்த்தம் வந்து இருக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது. உள்ளத்தில் உள்ள அந்த தாராள தன்மை இல்லாமல் போய்விட்டது. அது தாராளத்தன்மை இல்லாமல் ஒரு கஞ்சத்தனமும் ஒரு கொடூரத்தன்மையும் இருக்கும் என்று சொன்னால் இறுகி போன உள்ளத்துக்காரன் நம்ம சொல்லலாம். அதனால அர்த்தம் என்ன இல்லை, உள்ளம் வந்து இரும்பு மாதிரி போயிடுச்சு, கல் மாதிரி போச்சுங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிறத நம்ம விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த தொடுதல்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, தொடுதல்ங்கிற வார்த்தை, இந்த தொடுதல்ங்கிற வார்த்தை வந்து எதை தொட்டாலும் தொடுதல்ங்கிறது நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் வந்து குர்ஆனில் வந்து பெண்களோடு சேர்த்து சம்மந்தப்படுத்தி பெண்களை தொடுதல் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் தொடுறதை குறிக்காது, அது தாம்பத்தியத்தை தான் குறிக்கும். பெண்களை தொடுவது, பெண்களை தொடுதல்னா என்ன அர்த்தம், போய் தொடுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பெண்களை தொடுதல் என்று சொன்னால் அவங்க குடும்ப வாழ்க்கை இல்லறம் நடத்துவதுக்கு தான் அந்த வார்த்தையை எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். நேரடியான அர்த்தம் என்னென்னா தொடுறது மட்டும்தான். நேரடியான அர்த்தம் என்ன, இந்த மஸ்ஸங்கிற வார்த்தை அல்லது லமசங்கிற வார்த்தை ரெண்டுக்குமே அர்த்தம் என்னென்னு கேட்டால் தொடுவது தான் அர்த்தம். வேறு வேறு இடங்கள்லாம் தொடுவதுன்றே வரும். ஆனால் அந்த பெண்கள் தொடர்பாக அந்த வார்த்தை வரும்போது அந்த அர்த்தம் யாருமே செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் விவாகரத்து செய்கிறான், கல்யாணம் பண்ணுறான், அன்றைக்கி விவாகரத்து பண்ணிடுறான். எப்போ விவாகரத்துனா அவங்கள தொடாமலே விவாகரத்து பண்ணுறாங்கிறான்ல. ஒய்தா லாஜுனா அழைக்கும், நீங்கள் உங்கள் மீது குற்றம் கிடையாது. இன் தல்லக்கும் நிசா, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் மாலம் தமசூஹுன்ன அவர்களை தொடாத நிலையில் விவாகரத்து செஞ்சிட்டிங்க என்று சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து குற்றம் கிடையாது, மகர் கொடுக்கறதுக்கு குற்றம் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ வந்து நீங்கள் இன்னொரு அடுத்த வசனம் சொல்கிறான், ஒயின் தல்லக்துமுஹுன்ன, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் மின் கபலி அந்த மசூஹுன்ன, அந்த பெண்களை தொடுவதற்கு முன்னாடியே நீங்கள் விவாகரத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் பாதி மகர் கொடு. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் 1,00,000 ரூபா மகர் பேசியாச்சு, கல்யாணமும் ஏற்பட்டு போச்சு. ஆனால் அந்த பெண்ணை தொடவே இல்லை. தொடாமல் என்ன செய்கிறான்னா என்ன வேணாங்கிறான். ஏதோ ஒரு தவறான தகவலை கேட்டிருப்பான், ஏதோ ஒன்று தெரிஞ்சிருப்பான், ஏதோ நான் ஒன்று வேணான்னு சொல்லிவிட்டான். இப்படி சொன்னானே ஆனால் அவன் வந்து மகர் பேசினாங்கல்ல, பாதி மகர் கொடுக்கணும். வாழ்க்கை நடத்தாட்டாலும் சரி, 1,00,000 ரூபா பேசணில்ல, 50,000 எடுத்து வைடான்றணும். அன்றைக்கே எவ்வளோ 5,00,000 ரூபா மகர் பேசினா 2,00,000 ரூபா எடுத்து வைக்கணும். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒயின் தல்லக்துமுஹுன்ன மின் கபலி அந்த மசூஹுன்ன, அவங்கள தொடுவதற்கு முன்னாடி நீங்கள் விவாகரத்து செய்தால் இப்போ நிஸ்பமா பரல், அதாவது பாதியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், எல்லாம் வந்து அந்த ஒரு மகருக்கு சொல்லி காட்டுறான். இந்த தொடுறதுக்கு என்ன அர்த்தம், கல்யாணம் பண்ணுறான், பெண்ணை தொட்டுப்பிட்டு தலாக்கு பண்ணிட்டான், அதுக்கு ஒரு சட்டம். தொடாமல் தலாக்கு அதுக்கு சட்டமா? தொடுறதுங்கிறத வந்து கொஞ்சம் நாகரிகமாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன செய்கிறான், பெண்கள் ஆண்கள் சம்மந்தப்பட்டது வரும்போது அதை வந்து பச்சையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்யலாம், நாகரிகங்கிறது அவங்களை தொடாமல் நீங்கள் விவகாரம் செஞ்சீங்கன்னு சொன்னாலும் பாதி மகர் நீங்கள் கொடுத்துருங்க, தொட்டுட்டு விவகாரத்து பண்ணால் முழுசாக பண்ணுங்க கொடுக்கணும்னு வருது. அப்போ தொட்டுறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் தொடுறது கிடையாது. அதாவது அந்த பெண்ணை தொடுறான், ஆனால் தாம்பத்தியம் ஈடுபடலைன்னா அவனு இந்த கணக்கில் வந்துடுவான். அதை தொடாதவன் அர்த்தத்தை வந்துடுவான். தொட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சி கூட கொடுப்பாங்கல்ல, அது கூட தொடுறது தானே. அப்போ விவாகரத்து பண்ணிட்டான். இவன் என்ன மாதிரி விவாகரத்து பண்ணான்னா தொடாமல் பண்ணான்னு அதுக்கு அர்த்தம். இல்லை தொட்டானே கையை பிடிச்சானான்னு சொல்லக்கூடாது. தொட்டான்ங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படலை, அது நேரடி அர்த்தம் தொடுவது தான். பெண்ணை தொடுதலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவளோட குடும்ப வாழ்க்கை நடத்திடுறது. குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து பண்ணால் அதுக்கு ஒரு சட்டம், குடும்ப வாழ்க்கை நடத்தாமல் விவாகரத்து பண்ணால் அதுக்கு ஒரு சட்டம். அதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னா தொடுதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்புறம் தொடுதலுக்கு அர்த்தம் என்ன, தொடுதலை குறிக்கவே இல்லை, அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை குறிக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி வந்து 33, 49 வசனத்தில் இதே மாதிரி வார்த்தையை சொல்கிறான். இதான் நக்கஹத்துமுல் மூமினாத்தி, மூமினான பெண்களை நீங்கள் கல்யாணம் செஞ்சு சும்மா தல்லக்துமுஹுன்ன மின் கபலி அந்த தமசூஹுன்ன, அவர்களை தொடுவதற்கு முன்னாடி நீங்கள் விவாகரத்து செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தா, அவங்களுக்கு எந்த ஒரு இத்தாவும் கிடையாது. கல்யாணம் பண்ணுனா அவங்கள தொடவே இல்லை, வேணான்ட்டான், அந்த பெண் இத்தா இருக்கணுமா, அவளுக்கு எந்த இத்தாவும் கிடையாது. ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தா, அவளுக்கு எந்த ஒரு இத்தாவும் கிடையாது. இந்த 3 மாதவிடாய்களை வெயிட் பண்ணணும்ல, விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், 3 மாதவிடாய்களை வெயிட் பண்ணியிருக்கணும் பொதுவாக. அது இப்போ தாம்பத்திய வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து பண்ணால் தான். தொடாமையே விவாகரத்து பண்ணிட்டான்னு என்ன அர்த்தம், தாம்பத்திய வாழ்க்கை நடத்தாமல் விவாகரத்து பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த நிமிஷமே வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிவிடலாம். அவன் தொடர்ந்து விவாகரத்து பண்ணிட்டான்ல, அவங்களுக்கு இதாண்டு ஒரு நாள் கூட இதா கிடையாது, ஒரு நிமிஷம் கூட இதா கிடையாது. அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிடலாம், அவங்க மறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதை சொல்லும்போது எல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், அவங்களை தொடுவதற்கு முன் விவாகரத்து செய்தால், வாசகம் தொடுவதற்கு முன்,
அர்த்தம் அது இல்லை. தொடுவதற்கு முன் என்ற வாசகம் தான் அதில் இருக்கிறது. இது தொடுவதை குறிக்கலை. தொடுவதை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால் பெண்களோட இல்லற வாழ்க்கை நடத்துவது. இல்லற வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து செஞ்சால் அதுக்கு இதா இருக்கிறது. இல்லற வாழ்க்கை நடத்தாமல் விவாகரத்து பண்ணான்னு சொன்னால் அதுக்கு இதா இல்லை. அதைத்தான் எல்லாம் இதில் சொல்கிறானே தவிர தொடுவதை சொல்லலை. இது அந்த அரபுல அந்த வார்த்தை இப்போ சர்வசாதாரணம் பயன்படுத்துவாங்க. தொடுதல்ங்கிற வார்த்தையை, தீண்டுதல்ங்கிற வார்த்தையை தாம்பத்தியத்துக்கு தான் ஒன்று பயன்படுத்துவாங்க. அரபுல இருந்தது இலக்கியமாக. அந்த பெண் சம்மந்தப்பட்டதை வேறு விஷயத்தை பேனாவை தொடுறது, பென்சில் தொடுறதுன்னா தொடுறதா அர்த்தம். அதில் குடும்பம் நடத்த முடியாதுல்ல. பெண்ணை சொல்லும்போது மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னால் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க? பெண்களை தீண்டுவது அப்படின்னு சொன்னால் அது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை தான் குறிக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி இதுக்கு ஆதாரம் சொல்வதாக இருந்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு அல்லாஹ் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்போது நற்செய்தி சொல்லுவான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அன்னா யகுனில் குலாமுன், எனக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்? வலம் எம்சஸ்னி பஷருன், எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டதில்லையேங்கிறாங்க. தொட்டதில்லைக்கு அர்த்தம் என்ன? எந்த ஒரு ஆணும் தொட்டதில்லைன்னா ஜக்கரியா நபியோட தொட்டு தான் வளர்த்தாரு குழந்தை மாதிரி. தொடுறதுன்னு தொடுற அர்த்தமா? அது அர்த்தம் இல்லை. எந்த ஒரு ஆணும் என்னோட சேரலையே, இது குடும்ப நடத்தலை, எப்படி எனக்கு பிள்ளை பிறக்குங்கிற சொல்வதற்கு தான் அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? என்னை எந்த ஆணும் தொடவில்லையேங்கிறாங்க. அப்போ தொடலைங்கிற வார்த்தை எதுக்குங்கிறது இதில் தெளிவாக விளங்குதா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதை சொல்கிறாங்கன்னு, என்னை எந்த ஆணும் தொடாட்டி எனக்கு எப்படி பிள்ளை பிறக்குங்கிறாங்க. அப்போ தொட்டா பிள்ளை பிறக்குமா? தொட்டா எப்படி பிறக்கும்? தொடுறதுங்கிற அர்த்தமே என்ன? எதனால் குழந்தை பிறக்குமோ அதைத்தான் சொல்கிறாங்க. அதனால் தொடுதல் என்பதற்கு தொடுதல்ங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிறதுக்கு 19, 20 வசனமும் இருக்கிறது. 3:47 வசனத்தில் இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரப்பி அன்னா யகுனி வலதுன், இறைவா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வலம் எம்சஸ்னி பஷருன், எந்த ஒரு ஆணும் என்னை தொடவில்லையே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்னு அவங்க கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக்கில்லா யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நினச்சா அப்படி தான் படைக்குவான். ஒரு காரியத்தை படைக்க நினச்சிட்டான்னு சொன்னால் ஐய குரல் குன்ஃபயக்கூன், குன் என்றவன் சொல்லுவான், உடனே ஆகிரும். ஆகிரும். அல்லாவுக்கு என்னத்துக்கு ஆம்பளை தொடணும் பொம்பளை தொடணுங்கிற சட்டம்னு அல்லாவுக்கு கிடையாது அப்படின்னு 3:47 வசனத்தை சொல்கிறான். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், இந்த தொடுதல்ங்கிற வார்த்தை குரானில் பல இடங்களில் வருது, தொடுதை தான் குறிக்கிறது. ஆனால் இந்த பெண்கள் தொடர்பாக வரக்கூடிய இடங்கள்லாம் என்ன அர்த்தத்துக்கு மாறிக்கிறதுன்னு சொன்னால், இதை கொஞ்சம் நாகரீகமாக சொல்லணும்ல. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது பச்சையாக சொல்ல மாட்டாங்க. அதுக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையில் இடத்துல ஈடுபட்டு அப்படிலாம் சேர்த்து சொன்னால் கொஞ்சம் கேட்க நல்லா இருக்காது. கொஞ்சம் நாகரிக குறைவாக மக்கள் கருதுவாங்க. இறைவன் படைத்த இறைவன் ரொம்ப நாகரிகம் உள்ளவன். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தொடுவதுங்கிற வார்த்தையில் பிடிச்சோன்னா விளங்கிக்குவாங்க மக்கள். தொடுவது என்றால் இதைத்தான் குறிக்கிறது என்று விளங்கிக் கொள்வார்கள். அதே மாதிரி ஒழுவுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது, அதாவது ஒழுவுக்கு தண்ணி கிடைக்கலன்னு வைங்க, தண்ணி கிடைக்கலன்னு தயமம் செய்யலாம். தயமம் 2 விஷயத்தை சொல்லலாம். ஒழுவுக்காக தயமம் செய்யலாம், குளிப்பு கடமையானாலும் தயமம் செய்யலாம். அதாவது கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்துட்டாங்க, குளிக்கணும், குளிக்க தண்ணி கிடைக்கல, அந்த குளிக்கிறதுக்கு பதிலாக தயமம் செஞ்சுக்கிடலாம். ரெண்டுக்கு ஒரே தயமம் தான். உடம்பு போனால் மண்ணை பூச வேண்டிய தேவையில்லை. சும்மா அடிச்சுக்க மூஞ்சில் மட்டும் கையை தடவிக்கிட்டால் அதான் தயமமாகிடுச்சு. அதாவது ஒழுவுக்கும் ஒரே தயமம் தான், குளிப்பு கடமையானால் ஒரே தயமம் தான். அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால், அல்லது நீங்கள் அதாவது நீங்கள் மலைஜலம் கழித்து விட்டு வந்தால், அல்லது லாமஸ்து முன்னிசா அல்லது பெண்களை தீண்டி விட்டு வந்தால், பழம் செய்து மான் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் தையமும் சாயுதம் தையிபா, தூய்மையான மண்ணை கொண்டு தயமம் செய்யுங்க அப்படின்னு வரும்பொழுது பெண்களை தீண்டினால்னு வருது. இந்த தீண்டினால்ங்கிற வார்த்தைக்கு எல்லா அறிஞர்களும் தாம்பத்தியத்தை தான் சொல்கிறாங்க. இந்த ஷாஃபி மாமட்ட என்ன செய்கிறாருன்னா தொடுறதுங்கிறார். தீண்டுதல்னா என்ன அர்த்தம்? தீண்டுதல், ஒருத்தன் ஒழு செஞ்சு போய் பொம்பளை தொட்டாண்டா மனைவியை தொட்டால் ஒழு முறிஞ்சிருப்பார். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்டா? அல்ல அப்படி தானே சொல்கிறாங்கிறார். எல்லாரும் தீண்டுதலுக்கு அர்த்தம் வேறு மாதிரி விளங்குறாங்க. அவர் ஷாஃபி மாமட்ட என்ன விளங்குறாரு? தீண்டுதல் என்று சொன்னால் அது தொடுவது தான், பொம்பளையை தொட்டால் ஒழு முறிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த காயல்பட்டினம் அந்த மாதிரி ஷாஃபி மதகுப்புக்காரங்க இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை வன்மையாக பேணுவாங்க. இதை இப்போ சரியான சட்டம்னு சொல்லி இதே வாசகத்தை இன்னொரு வசனம் 5:6 சொல்கிறான். ஆனால் அந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால், பொதுவாக அந்த பெண்ணோட சேர்ந்தாலேயே தாம்பத்தியம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கணும், குளிக்க வேணாம், தண்ணி இல்லாட்டி தயமம் செய்யுங்க. அதைத்தான் இந்த 2 வசனம் சொல்கிறான். அதை விளங்குறதுக்காக நம்ம பார்ப்பதாக இருந்தால், ஏற்கனவே 2 ஹதீஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதே தொடர்லையே ஆயிஷா நாயகி குறுக்க படுத்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுகும்போது என்ன செய்வாங்க? சைதா செய்யும்போது விரல்னால குத்துவாங்க, அவங்க காலை மடக்கிடுவாங்கன்னு வருதில்ல. அப்போ பெண்களை தொட்டால் ஒழு முறியும்னா தொட்டவுடனே ஒழு முறிஞ்சு போயிருக்குமே. ஆயிஷா நாயகி பெண்ணு தானே, விரல்னால காலை குத்துனாங்கன்னா என்ன ஆயிரும்? பெண்ணை தொட்டுட்டாங்க, இப்போ ஒழு முறிஞ்சிடும். ஒழு முறிஞ்சால் தொழுகை முறிஞ்சிடும். அப்போ எந்திரிச்சு போய் ஒழு சென்று வந்து தொழுவணும். அப்படி தொழுகை கண்டினியூ பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் பெண்களை தொடுறாங்க, ஆனால் ஒழு முறியலை. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால், புகாரில் 513வது ஹதீஸ்லையும் இருக்கிறது, 519லையும் இருக்கிறது, 1209லையும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் சொல்லியிருக்கணும் இதே தொடர்லையே.
ரசூல்லா 100 ஒளினாங்கல்ல, அதுக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கிறோம். ரசூல்லா காணான்னு தேடுவாங்க. ரசூல்லா என்ன செய்வாங்க, கையை தலவாக்கிட்டு போகும்போது பள்ளிவாசலில் சஜிதாவில் இருந்து ரசூல்லா துவா செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய பாதத்தில் இன்றைய கைப்படும் அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்லுவாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். பாதத்தில் கைப்பட்டால் என்னவாயிரும்? இவங்க சட்டப்படி பெண்களை தொட்டால் ஒழு முறியும்னா ரசூல்லாவுக்கு ஒழு முறிஞ்சால் தொழுகை முறிஞ்சிடும். உடனே எந்திரிச்சு போய் என்ன தொட்டுப்புட்டான்னு சொல்லி சத்தம் போட்டு போய் தொழுதுல இருக்க அவங்க மாதிரி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ பெண்கள் வந்து கணவனுடைய கையை தொடுறாங்க, பாதத்தை தொடுறாங்க. ஒன்று வந்து ஆயிஷா நாய் ரசூல்லாவை தொடுறாங்க, இன்னொன்று ரசூல்லா ஆயிஷா நாயை தொடுறாங்க, 2 ஹதீஸ்லையுமே. அப்போ தொடுவதுங்கிறது ஒழு முறிக்கான்னு விளங்குதுல. அப்போ அந்த வசனம் எதை சொல்லலை? தொடுவதை சொல்லலை. அது 2 விஷயம் சட்டம் சொல்லுது. ஒன்று வந்து ஒழுவுக்காக தைமம் செய்கிறது, இன்னொன்று குளிப்புக்காக தைமம் செய்கிறது. அதை சொல்லுவதும் தாம்பத்தியத்தில் சேர்க்குறாங்க. அதை ஒழு மலை ஜலம் கழிச்சிட்டு வந்தால் ஒழு தான் நீங்கள் செய்யணும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு வந்தால் நீங்கள் குளிக்க தான் செய்யணும். 2க்கும் சேர்த்து தைமங்கிறான்ல. நீங்கள் தாம்பத்தியம் நடத்தினாலும் தைமம் செஞ்சால் போதும், மலை ஜலம் கழிச்சிட்டு வந்தாலும் தைமம் செஞ்சால் போதும். தண்ணி கிடைக்கலன்னா தண்ணி கிடைக்காட்டி தைமம் செய்கிறது 2க்கும் தைமம் செய்யலாம் சொல்வதற்கு தான் அந்த பெண்களை எல்லாம் சேர்க்குறான். அதில் நீங்கள் மலம் கழித்துட்டு வந்தாலும் பெண்களோடு நீங்கள் தாம்பத்தியம் நடத்தினாலும் நீங்கள் தைமம் செய்யலாம். அதுக்கு குளிக்கணும், இது ஒழு செய்யணும். 2க்கும் சேர்த்து தைமம் செய்யலான்ற அதுக்கு தான் இதை சொல்கிறானே தவிர இவங்க சொல்கிற அர்த்தத்தில் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். இன்னும் இது போன்ற வேறு விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.